முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை எப்படி காப்பாற்றுவது என்பதை பற்றி சிந்திக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா இயக்கத்தோடு தோழமை வைத்தவர்கள். நீங்க ஒவ்வொரு மாநிலத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா, இப்போ ஒரிசாவை எடுத்துக்கொண்டா, அவர்கள் ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கனுடைய முதுகில் ஏறித்தான், தோளில் ஏறித்தான் ஒரிசா மாநிலத்துக்குள்ளேயே அவர்களுடைய கட்சியை வளர்க்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கு நவீன் பட்நாயக் தோற்கடித்து இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு ஆட்சி வந்தாங்க. நிதிஷ்குமார் அவருடைய தோல்ல சேரி தான் நீங்க பீகார்ல ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் கூட்டணி ஆட்சியாக அமைந்தார்கள். அடுத்த தேர்தலே பார்த்தீங்கன்னா நீங்க நிதிஷ்குமாருடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை பெரும்பான்மையான வேட்பாளர்கள் தோல்வியடை செய்து இன்றைக்கு நிதிஷ்குமார் மோடியினுடைய தயவுரை சீஃப் மினிஸ்டராக இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மெஜாரிட்டி அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் தான் மெஜாரிட்டி. எனவே நிதிஷ்குமார் ஒரு கூண்டு கிளியாகத்தான் இன்றைக்கு பீகாரில் முதலமைச்சராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு பிஜேபி எடப்பாடி அவர்கள் மற்றவர்களை பார்த்து கை தூண்டுவதற்கு முன்னர் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் காப்பாற்றுவதற்கு என்ன முயற்சியோ அதை அவர் எடுத்து செய்ய வேண்டும். கூட்டணிக்கு ஒரு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் குறைந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருந்த தாவேகாவோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு தரப்பு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் பேச மாதிரி தெரியல. காங்கிரஸ் தாவேகாவுடைய எழுச்சி அரசியல் இயக்க புதிதாக ஒரு கட்சி வரும்போது அதுக்கு பின்னாடி மக்கள் செல்வது இயற்கை. அதுவும் திரைப்பட நடிகர் ஒரு இயக்கத்தை நடத்துகிற போது அது பின்னாடி செல்வது என்பது ஒரு இயற்கையான சம்பவம். ஆனால் அதுவே தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிக்கு வழிவகுக்குமான்னு சொன்னால் நிச்சயமாக வழிவகுக்க வாய்ப்பில்லை. அது நிச்சயமாக வழிவகுக்க முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றும் புதியதில்லை. திரைப்பட நடிகர்கள் பிரச்சாரத்திற்கு செல்கிற போதே, ஒரு இயக்கத்துக்கு பிரச்சாரத்துக்கு செல்கிற போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவது என்பது இயற்கை. எனவே அவர்களெல்லாம் வாக்களிக்கிறார்கள் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு புதிதாக ஒரு கட்சி ஏற்படுகிறார். அந்த கட்சி அதனுடைய கொள்கை என்ன, அதில் சில முரண்பாடுகள் இருக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அவர் கட்சி புதுசாக தொடங்கியிருக்காரு. இளைஞர்கள் ஏற்கனவே அரசியல் இயக்கங்களில் பல்வேறு பொறுப்புகளில் மூத்தவர்கள் அவர்கள் ஆக்கிய இடத்தை அவங்க ஏற்கனவே ஆக்கிரமித்திருக்கிற போது நமக்கு ஒரு மாற்று இடம் என்று அடுத்தால புதிதாக தொடங்கின கட்சியில போய் சேர்றதுங்கிறது ஒரு இயற்கையான சம்பவம். அதுல எத்தனை பேர் தொடர்ந்து இருப்பார்கள் அப்படிங்கிறது இனி போக போக தான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே அதுல நிர்வாகிகளாக இருந்தவர்கள் பலர் வெளியில வந்த வரலாறுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கமிட்டி தேர்தலுக்கு ஒரு கமிட்டி பேச்சுவார்த்தைக்கு என்று ஒரு கமிட்டி நியமிக்கணும். அந்த கமிட்டி தான் கூடிய முடிவெடுத்து தலைவர்களோடு கலந்து பேசி எவ்வளவு எத்தனை இடங்கள் வேண்டும், எத்தனை இடங்கள் பேச வேண்டும் என்பது அவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. ஏற்கனவே அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், ஏன்னா அவங்களுடைய பணி அது. எந்தெந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமா இருக்கிற தொகுதி, எந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிறுத்தலாம் என்பதை எல்லா தேர்தல் எப்பொழுதுமே அது ஒரு இயக்கம் அவர் அதுக்கான ஆய்வுகள் நடத்துவது என்பது ஒரு இயற்கையானது. தேங்க்யூ.